சென்னை விமான நிலையத்திற்கு நடிகரும் முக்குலத்தோர் புலிப்படை கட்சி தலைவருமான கருணாஸ் கைப்பையில் 40 துப்பாக்கி தோட்டாக்களுடன் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று காலை சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது. விமானத்தில் பயணம் செய்யவிருந்த பயணிகளின் உடைமைகளை மற்றும் பயணிகளிடம் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் எப்போதும் போல தொடர் பரிசோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நடிகரும் புலிப்படை கட்சி தலைவருமான கருணாஸ் இண்டிகோ விமானத்தில் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்காக வந்திருந்தார். அப்போது கருணாஸ் கொண்டு வந்திருந்த கைப்பையை ஸ்கேன் செய்தபோது வெடிபொருள் இருப்பதற்கான எச்சரிக்கை அலாரம் ஒலித்தது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கருணாசின் கைப்பையை சோதனை செய்தபோது அதில் 40 துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கருணாசிடம் விமான அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் துப்பாக்கி தோட்டாக்களை வைத்திருப்பதற்கான உரிமத்தை காண்பித்தார். மேலும் திருச்சிக்கு அவசரமாக செல்ல வேண்டியதால் தவறுதலாக துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்த கைப்பையை எடுத்து வந்துவிட்டதாக கூறினார். ஆனால் விமான பாதுகாப்பு விதிமுறைகளின்படி துப்பாக்கி தோட்டாக்களை எடுத்துச் செல்ல அதிகாரிகள் அனுமதிக்க மறுத்ததோடு கருணாசின் விமான பயணத்தையும் ரத்து செய்தனர். மேலும் ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் தோட்டாக்களை கருணாசிடமே அதிகாரிகள் ஒப்படைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.